புதுயுகம் FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் ராஜி. வணக்கம் அண்ட் குட் மார்னிங். வணக்கம் ஆனந்தி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் ராஜி, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். முதல் முறை நம்ம ரெண்டு காம்போ கொடுத்து வந்திருக்கோம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு விஷயம், எல்லா பெண்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயம் அப்படிங்கறதுனால ஓகே நமக்கு இதை பத்தி கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிங்க உட்கார வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த பெண்களுக்கான கேள்விகளுக்கெல்லாம் ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணா பத்தாது அப்படின்றதுனால ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம மட்டுமே இதை பத்தி பேசவும் முடியாது. இன்னைக்கு ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா பயப்பட தேவையில்லை. இது ஒரு ப்ராப்ளம், கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் சொல்யூஷன்ஸ் கூட இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுக்கான புரிதல் நமக்கு அவசியம் தேவை அப்படின்றதுக்காக இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது எண்டோமெட்ரியோசிஸ் மந்த்க்கான அவேர்னஸ், இந்த மாதம் முழுக்க அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். இதுக்காக ஒரு கெஸ்டையும் நம்ம as usual கூப்பிட போறோம். அவங்க தான் இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க இல்லையா? டீடைல்டா நம்ம டாக்டர் கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி உடலும் உலமும் பகுதியில் நம்ம உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்காக ஒரு முத்திரை காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் புது புது அர்த்தங்களை உங்கள் வாழ்வில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது சுக்ரீவ முத்திரை. சுக்ரீவ முத்திரை மிகவும் உன்னதமான ஒரு முத்திரை. ஏறக்குறைய அனைவராலும் மறக்கடிக்கப்பட்ட, மறந்து போன ஒரு முத்திரையை மீண்டும் ஒரு முறை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த முத்திரை சுக்ரீவ முத்திரை. இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக நாம் இளமையாக இருப்பதற்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி காரணம். அந்த சுரப்பிக்கு பெயர் தைமஸ் சுரப்பி. 12 வயது முதல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்து 21 வயது 25 வயது வரும்பொழுது முழுவதுமாக அந்த சுரப்பி சுருங்கி போயிடும். அப்படி சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா நம்மகிட்டேருந்து இளமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து முதுமை வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த வேலையை செய்யக்கூடியது இந்த தைமஸ் சுரப்பி. இது நம்மளுடைய மார்பு பகுதியில் இருக்குது. இந்த முத்திரையானது நம்மளுடைய அநாதக சக்கரத்தில் வேலை செய்யும். ஏற்கனவே நம்ம நம்மளுடைய விசுக்தி சக்கரத்திற்கும் மூலாதார சக்கரத்திற்கும் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கும் முத்திரைகளை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இது அநாதக சக்கரத்தினுடைய ஒரு முத்திரை. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக இருதயம் பலமாகும், நம்மளுடைய தைமஸ் சுரப்பி தூண்டப்படும். அதன் மூலமாக இளமையை தக்க வைத்து கொள்ள முடியும். 25 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த முத்திரையை செய்வதன் மூலமாக தைமஸ் சுரப்பியை லேசாக தூண்டிவிட முடியும். அதன் மூலம் நம்மளுடைய இளமை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று சித்தர் இலக்கியங்களில் குறிப்புகள் இருக்கிறது. அந்த முத்திரை அருமையான சுக்ரீவ முத்திரை இப்பொழுது உங்களுக்காக எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இது இளமையை தக்க வைத்து கொள்ள உதவும் ஒரு அருமையான முத்திரை. உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலும் மோதிர விரலும் உள்பக்கமாக இப்படி கோர்த்து கொண்டு நடுவிரலை ஒன்றோடொன்று தொட்டு இப்படி வச்சுட்டு ஆள்காட்டி விரலை நடுவிரலினுடைய மேல் பகுதியில் பக்கவாட்டில் இப்படி வைக்கணும். பெருவிரலை கொண்டு இப்படி இந்த நடுவிரலினுடைய பக்கவாட்டில் அப்படி உள்பக்கமாக இப்படி தொட்டு இந்த மாதிரி வச்சுருக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் சுக்ரீவ முத்திரை. இந்த மாதிரி முத்திரைகள் நம்ம ரகசிய முத்திரைகளை செய்யும் பொழுது அமர்ந்த நிலையில் செய்ய வேண்டும், நடந்து கொண்டு செய்யக்கூடாது. அதுவும் பெரும்பாலும் அநாதக சக்கரத்தினுடைய முத்திரைகளை செய்யும் பொழுது அதிகாலை வேளையில் செய்தால் அதிகமான பலன்கள் கிடைக்கும். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நமது உடம்பில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பியான தைமஸ் சுரப்பியை தூண்டக்கூடிய ஒரு வேலையை செய்ய முடியும். தைமஸ் சுரப்பி தூண்டப்பட்டாலே நமக்கு இளமையாக இருக்க முடியும். ஏனென்றால் எப்போவுமே நம்ம இளமையாக சிறு வயதாக இருக்கும் பொழுது பெரியவர்கள் போல் வாழ ஆசைப்படுவோம். பெரியவராக ஆகும் பொழுது முடிந்த அளவுக்கு இளமையாக காட்டிக்கொள்வதற்கு நாம் மிகவும் விருப்பப்படுவோம். அந்த மாதிரியான எண்ணம் உள்ளவர்களுக்கும் இளமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கும் இந்த முத்திரை ஒரு வரப்பிரசாதம். ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இது பலன் தரக்கூடிய ஒன்று. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நம்மளுடைய ஸ்கின் டோன் என்று சொல்லக்கூடிய அந்த தோல் சுருக்கங்களை, தோல் நிறங்களை சீராக வைத்துக்கொள்ள முடியும், அல்லது தோல் சுருக்கம் இல்லாமல் மாற்றி அமைக்க முடியும். இந்த முத்திரை எப்படி செய்வது என்பது மீண்டும் ஒரு முறை கவனியுங்கள். உங்களுடைய தைமஸ் சுரப்பியை தூண்டக்கூடிய இந்த முத்திரை செய்வது எளிது, ஆனால் கொஞ்சம் கவனமாக குறிப்பிடித்தால்தான் எளியது, அல்லாவிட்டால் புரிவதே சிரமமாக இருக்கும். உங்களுடைய சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் நுனிகளை இப்படி தொட்டுக்கொண்டு நடுவிரலின் நுனியையும் இப்படி தொட்டுக்கொள்ள வேண்டும். உள்ளங்கையை மூடி வைத்து கொள்ள வேண்டும். ஆள்காட்டி விரலை கொண்டு நடுவிரலினுடைய பின்பகுதியில் அந்த கோட்டுக்கு நேராக பின்பகுதியில் அப்படி தொடணும். பெருவிரலை கொஞ்சம் இறக்கி 2 பெருவிரலையும் சேர்த்து இப்படி தொட வேண்டும். இந்த முத்திரை சுக்ரீவ முத்திரை. இதில் பார்த்திங்கன்னா 3 கண் இருப்பது போல் உங்களுக்கு தோன்ற வேண்டும். நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணும் 2 பக்கவாட்டிலும் 2 கண்களுமாக 3 கண் உள்ள முத்திரை போல் இது தெரிய வேண்டும். சரிங்களா? இப்படி வச்சுக்கணும். இதே அநாதக சக்கரத்து பக்கத்தில் இந்த முத்திரையை இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அதிகமான பலன் தரும்.
இப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தவறாமல் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள். அதை நீங்களும் பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். இந்த முதிரைகளை போல பல முதிரைகளை தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். தினம்தோறும் ஒரு முதிரையை கற்றுக்கொள்வோம். திகட்டாத நல்வாழ்வை பெற்று வாழ்ந்திட சிறப்புறுவோம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே ஆனந்தி, இந்த உடல் இல்லை இந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இதில் அவசியமானது அப்படின்றது வந்து நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஆனால் குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம், அதுவும் குறிப்பாக இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இல்லை இந்த பீரியட்ஸ்க்கான அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு பெண் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மென்டலி வந்து அண்டுகோ பண்ணுறா அப்படின்றதுக்கான ஒரு புரிதலே வந்து ஒரு ஆண்களுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த பெண்களுக்கே தனக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்றதுக்கான புரிதலே இல்லை. ஸோ அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக பயப்பட வேண்டாம், இதுக்கான சொல்யூஷனும் கூடயே வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஆமாம், புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் ராஜி. பசுமை உணவுகள் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து என்ன டெலிஷியஸான டிஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க? இன்னைக்கு வந்து என்னன்னா பச்சை புத்துணர்வு சுவை நீர். பச்சை புத்துணர்வு சுவை நீர். ஆமா. ஓகே, சோ இதுல என்ன மாதிரி, என்னது ஜூஸ் இல்லையா? ஆப்வியஸ்லி சுவை நீர். நான் இன்கிரிடியன்ஸ் எல்லாம் சொல்றேன் பாருங்க, அதுவே வந்து செம்மையா இருக்கு. பசலைக்கீரை, வெள்ளரி, எலுமிச்சை சாறு, அப்புறம் வந்து மிளகு. இதுல வந்து மிளகு, எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச வெள்ளரியும் இருக்கு. பசலைக்கீரை மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சதா இருக்கு, அதனாலதான் வந்து ஃபுல்லா பயங்கர ஒரு எந்துவா வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, பசலைக்கீரை வந்து கொஞ்சம் அடிஷனலா இருக்கு. ஏன்னா எனிவேஸ் அந்த கீரையில வந்து ஃபைபர் இருக்கும் அப்படின்னா அவனையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஆனா இவங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி வேற செய்யறாரு அப்படிங்கறத பாத்துடலாமா? எஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பச்சை புத்துணர்வு சுவைநீர். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கிய வெள்ளரிக்காய், பசலைக்கீரை, எலுமிச்சம்பழச்சாறு, மிளகு சீரகப்பொடி, உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பசலைக்கீரை கொஞ்சமாக போட்டுக்கணும். எவ்வளோ பசலைக்கீரை போடுறோமோ அதுமாதிரி 2 மடங்கு வெள்ளரிக்காய் பிஞ்சு பொடியாக நறுக்கிய வெள்ளரிக்காய், கொஞ்சம் எலுமிச்சை சாறு இதில் ஊற்றிக்கலாம். கீரை போட்டுக்கிறதால ஒரு 2 சொட்டு எலுமிச்சை சாறு அதிகமாக ஊற்றிக்கலாம். மிளகு சீரகப்பொடி சுவைக்கேற்ப ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது 3/4 டீஸ்பூன் போட்டால் போதும். உப்பு தேவைக்கேற்ப 2 சிட்டிக்கு உப்பு போதும். கொஞ்சம் தண்ணீர், இப்போ இதை ஓட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு அடிச்சிக்கலாம். அது கீரையை பச்சையாக சாப்பிட்றதுக்கு பொரியல் வகையில் செஞ்சு கொடுத்தோம். இப்போ ஜூஸ் வகையில் செஞ்சு தரோம். இப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுவையான பச்சை புத்துணர்வு சுவைநீர் தயாராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதையும் வடிகட்டுறதில்லை. அப்படியே அந்த ஃபைபரோட முழு காய்கறியும் முழு கீரையும் இதில் பண்ணுறோம். வடிகட்டாமல் குடிக்கும்போது அந்த முழு பலன் நமக்கு சேர்ந்து கிடைக்குது. அது முதல்ல பார்த்திங்கன்னா வடிகட்டி குடிக்கும்போது என்ன பண்ணோம், அந்த ஃபைபர்லாம் வந்து அதில் இருக்க ஃபைபர் தாது உப்புகளோட அந்த திட உருவம் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ முழுசாக சேர்த்து கொடுக்குறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் சாப்பிட்டா இது மருந்து மாதிரி வேலை செய்யும். இது புளிப்பு சுவையோட எலுமிச்சை சாறு போட்டதால் புளிப்பு சுவையோட மென்மையான காரத்தோட உப்போட இருக்கும். ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். அதை பசலைக்கீரையை பச்சையாக சாப்பிட முடியாது. அதனால் வெள்ளரிக்காய் போடும்போது நீர் காய்கறி பசலைக்கீரை சேரும்போது அந்த டேஸ்ட்டை மாற்றிடும், அந்த சுவையை மாற்றிடும். அதுக்குள்ளே எலுமிச்சை சாறு போடும்போது ரொம்ப நல்ல சுவையோடு இருக்கும். வேறு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.
இந்த மாதிரியான ஜூஸஸ் மிக்சஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் சம்மர் டயத்துலலாம் வந்து இதெல்லாம் குடித்தா எவ்வளோ அப்படியே எப்படி சொல்லலாம் ரொம்ப ஏகாந்தமாக இருக்காது. ஓகே, நீங்கள் பயங்கரமாக இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதை வந்து பார்த்தா மட்டும் போதுமா, பார்த்த மாதிரியான குடிச்ச மாதிரியான ஃபீல் மட்டும் கிடைச்சா போதுமா, நம்ம குடிச்சிட்டே வந்துடணும் இல்லையா? நமக்கு ஒரு கரெக்டான ஒரு பிரேக் தேவை. நம்ம வந்து பெண்களுக்கான உடல் ரீதியான மன ரீதியான விஷயங்களெல்லாம் வந்து பேசினா மட்டும் பார்த்தாது, நம்மளும் அதை கடைப்பிடிக்கணும் இல்லையா? ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்து வந்துடலாம், அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு வந்துடலாம், கரெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம். ஆமாம், புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிய FM இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் ஆனந்தி பிரேக்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ அதனால நம்மளே முதல்ல வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் இல்லையா? ஆமா, இப்போ நம்ம வயிறுலாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்பா அடா கரெக்ட் டயத்தில் சாப்பாடு கொடுத்துட்டாங்கடா இவங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது சிரிப்புகளை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எஸ்ஸேவே எழுதலாம் போல இருக்கேன். ஓகே, ஸோ இந்த சிரிப்பு அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக அதுவும் இந்த காலத்துல வந்து சொல்லவே வேண்டாம். ஒருத்தவங்க நம்ம தெரிஞ்சவங்க வந்து நமக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் வராங்க அப்படின்னா அவங்க முகம் கிராஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்மைல் இருக்கும். கிராஸ் ஆன நெக்ஸ்ட் செகண்ட் டைம் இன்னொன்று இருக்கு, பக்கத்துல 100 பேர் 100,000 பேர் இருந்தா கூட சிரிக்க மாட்டாங்க. ஆனா முன்னாடி ஒரு கேமரா வச்சு டிங் அப்படின்னு சிரிப்பாங்க. ஹேய் உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா அப்படிங்கிறது அவங்க போட்டோ எடுக்கும் போது நமக்கே தெரியும். பட் சின்ன ஸ்மைல்ல ஆரம்பிச்சு கெக்கன்னு வயிறு வலிக்கு சிரிக்கிற வரைக்குமே அதுல எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் சிரிப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து அப்படியே யோசிக்க முடியுது இல்லையா? இன்னொரு பக்கம் யார்ட்டு வேணாலும் இப்போ நீங்க கடைசியா எப்போ அப்படி கண்ணில் தண்ணி வர வயிறு வலிக்க எப்போ சிரிச்சிங்க அப்படின்னு கேட்ட ஒரு சில பேர் மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா? இதெல்லாம் பத்தி நம்மளே இத்தனை வகை பத்தி நம்மளே இவ்வளவு பேசும்போது இறையன்பு சார் எவ்வளவு பேசுவாங்க இல்லையா? கேட்டு வந்துடலாமா? ஓகே. வணக்கம். இப்போ ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சிரித்தா நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி வருது. திடீர்னு ஒரு குழந்தை நம்ம பக்கத்தில் வந்து அங்கிள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். இதே ஒரு பெரியவங்க வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு கேட்டால் நம்ம சந்தோஷப்படுறதில்ல. அல்லது ஒரு பெரியவங்க நம்மளை பார்த்து சிரித்தா கூட ஒரு பெரிய சந்தோஷம் வரதில்லை. அல்லது நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்மளை பார்த்து சிரித்தா அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதில்ல. ஆனால் ஒரு குழந்தை வந்து எங்கேயோ போயிட்டுருக்குறோம், அது ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம், அங்கே ஒருத்தர் குழந்தைய அப்படி தோளில் வச்சுருக்காங்க, அந்த குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்குது. உடனே நமக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? அந்த குழந்தை நம்மக்கிட்ட தாவி வருது. அவங்ககிட்ட தாவி வந்தவுடனே நமக்கு என்னவோ ஒரு பெரிய உலகமகா சாதனை மாதிரி, ஒரு நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி, ஒரு சாதனை புரிஞ்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அது எதனால் அந்த மகிழ்ச்சி ஏற்படுது? ஏன் வந்து குழந்தைகள் வந்து குதூகலத்தின் சின்னங்களாக இருக்கின்றன? ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார், கடவுள் இன்னும் மனிதனின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை, அதனால்தான் அவன் தொடர்ந்து குழந்தைகளை படைத்து அனுப்பிக்கொண்டே இருக்கிறான். வந்தவெல்லாம் மோசமாக போனால் கூட இன்னும் மனுஷங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கான். அதனால தான் புதுசாக குழந்தைங்களை படித்து அனுப்பிச்சிட்டு இருக்கான். இந்த குழந்தையாவது நல்லா இருக்காதா? இந்த குழந்தையாவது உலகத்துக்கு ஒரு வழி தராதா? ஒரு இயேசு மாதிரி, ஒரு புத்தர் மாதிரி, ஒரு சாக்ரட்டிஸ் மாதிரி, ஒரு ப்ராஃபட் முகமது மாதிரி, இது இந்த உலகத்துக்கு ஒரு குருநானக் மாதிரி, ஒரு மகாவீரர் மாதிரி, ஒரு போதிசத்துவர் மாதிரி, இது வந்து இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி தராதா அப்படின்னு தான் அவர் தொடர்ந்து படைத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார். அப்போ குழந்தையினுடைய சிரிப்பு மட்டும் நமக்கு ஏன் மகிழ்ச்சி அளிக்குது? நான் நேற்று ஃபுல்லாக சிந்திச்சு பார்த்தேன். நான் பெரியவங்க சிரிக்கிறாங்க, ரொம்ப பெரிய வசதி உள்ளவங்க சிரிக்கிறாங்க, அதில் ரொம்ப பதவியில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த சிரிப்பெல்லாம் தராத ஒரு மகிழ்ச்சியை முன்ன பின்ன தெரியாத, அல்லது அது சிரித்தேன்னா அது ஞாபகத்திலே வச்சுக்க போகுது, நேற்று நான் உங்களை பார்த்து சிரித்த ஞாபகத்திலே வச்சுக்க போகுது கிடையாது. ஆனால் அந்த குழந்தை சிரிக்கும் போது நமக்கு ஏன் அவ்வளோ மகிழ்ச்சி வருது அப்படின்னா அதில் ஒரே ஒரு விஷயந்தான், அது உண்மையானதுங்கிறதுல தான். அந்த குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கணும்னு யாருமே கட்டாயப்படுத்த முடியும். யாராவது ஒரு குழந்தைய சிரின்னு கட்டாயப்படுத்த முடியுமா? இப்போ என்னை பார்த்து யாராவது சிரிங்கன்னு கட்டாயப்படுத்த முடியும், நான் சிரிக்கலாம். ஆனால் அது ஒரு போலி சிரிப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து எப்படின்னா இது போலி சிரிப்பு. உண்மையான சிரிப்புனா அந்த சிரிப்பில் அந்த கண்களில் வந்து பியூப்பிள் டைலேட் ஆகணும், இந்த இடத்துல சுருக்கங்கள் வரணும், இந்த இடத்துல சுருக்கங்கள் வரணும், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக என்னுடைய உதடு பிரியணும், என் கண்களில் ஒரு மலர்ச்சி இருக்கணும், இது எல்லாம் முகமே ஒரு ஒரு பொலிவோட ஒரு ஜொலிக்கணும். அதுதானே ஒரு உண்மையான சிரிப்பு. ஆனால் நாம் வந்து சிரினா சிரிச்சிடலாம். எத்தனையோ பேர் ஃபோட்டோவுக்கு சிரிக்கணும், எல்லாமே பொய்யான சிரிப்பு, ஒன்று கூட உருப்படியான சிரிப்பு கிடையாது, உண்மையான சிரிப்பே கிடையாது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாண ஃபோட்டோவிலே போலியாக சிரிக்கிறான். அதாங்க அந்த ஒரு டைமாவது உண்மையாக சிரிக்கக்கூடாதா? அப்பயே போலியாக சிரிக்கிறான். ஆனால்
ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு பாருங்கள் அவ்வளவு இனிமையாக இருக்கிறது காரணம் அது உண்மையான சிரிப்பு, யாருமே வற்புறுத்தாத ஒரு சிரிப்பு அது. இன்னொன்று என்னென்னா அது உள்ளத்துலேருந்து வருது, அது ரிப்பீட்லாம் பண்ண முடியாது. குழந்தை சிரிச்சிருச்சு ஃபோட்டோ எடுக்கலாம், இன்னொரு முறை சிரின்னா சிரிக்காது. அது நம்மளை பார்த்து சிரிக்கும்போது உண்மையாகவும் யதார்த்தமாகவும் இதயபூர்வமாகவும் வருகிறதுனால் அந்த சிரிப்பு அழகாக இருக்கிறது. அப்போ எந்த சிரிப்பெல்லாம் இயல்பாக இருக்கோ அதெல்லாம் அழகாக இருக்குது. இப்போ திடீர்னு நம்ம போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு நாய்க்குட்டி வந்து வாலாட்டினா நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. அது நாம் வளர்க்குற நாய்க்குட்டி இல்லை, எங்கேயோ போகிற ஒரு நாய்க்குட்டி, யாரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு நம்ம பிஸ்கட்டு போட்டதில்லை, பிஸ்கட் கையில் இருக்காது, இனிமேல் அதை பார்க்கவே போகிறதில்ல. ஆனால் அது நம்மளை பார்த்து வாலாட்டணுன்னு நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்? அதனுடைய அன்பு உண்மையானது. என் நண்பர் ஒருத்தர் சுந்தர்ராஜன் இருக்கார் சேலத்தில், அவர் ஒரு சின்ன தோட்டம் வச்சுருக்காரு, 1 ஏக்கர். அவர் என்கிட்ட சொன்னார், அன்பு எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதுளை செடி வளர்த்துருக்கேன், அந்த மாதுளை செடியில் கைக்கு எட்டுற மாதிரி இந்த தேன் சிட்டு வந்து ஒரு கூடு கட்டி அதில் 3 குஞ்சு வச்சுருக்கு, எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. அந்த தேன் சிட்டு வந்து என்னை நண்பனாக ஏற்றுக்குச்சில்ல, அதனால தானே இங்கே வந்து கூடு கட்டினது. அப்போ என்னை நம்பி இருக்குல்ல, நான் அதை ஹார்ம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தானே அது வந்து கட்டியிருக்கு. என்ன ஒரு தேன் சிட்டு நண்பனாக ஏற்றுக்கிற அளவுக்கு நான் உயர்ந்தவனா? நீங்கள் நினச்சி பாருங்கள், மனிதர்கள் நண்பர்களாக ஏற்றுக்கிறது ரொம்ப சாதாரணங்க. ஆனால் ஒரு தேன் சிட்டு வானத்தில் பறக்கக்கூடியது, அது வந்து இந்த மனுஷரை நல்லவருன்னு நினச்சி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு பாருங்கள். இதுதான் உலகத்திலேயே பெரிய சர்டிஃபிகேட்டு, இதுதான் ஆஸ்கார் அவார்டை விட பெரிய சர்டிஃபிகேட். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் தான் நியாயமான சர்டிஃபிகேட். இது வந்து அது வந்து எந்த கமிட்டியும் அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்த சர்டிஃபிகேட் இல்லை. அந்த தேன் சிட்டு கொடுத்துருக்கு பாருங்கள், நீ என்னுடைய நண்பன், உன் வீட்டில் நான் வந்து கட்டிக்கிறேன், ஏன்னா உன்னை நம்புகிறேன், நீ என்னை தொல்லை பண்ண மாட்டேன்னு. என் நண்பர் ஒருத்தர் வழியில் அன்றைக்கி ஒரு நாள் பேசிட்டு வரும்போது சொன்னார், இந்த முதுமலை பக்கத்தில் ஒரு ரிசார்ட் வச்சுருக்காராம், அந்த இடத்துல கரடிகள்லாம் வருமா, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா. இந்த கரடிகள் அவரை நம்புது. அப்போ குழந்தைகளுடைய சிரிப்பு, தேன் சிட்டுகளுடைய கூடு, கரடிகளுடைய விளையாட்டு, இதெல்லாம் தான் உண்மையிலேயே நம்ம நல்லவங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான சார்பு. இதுதான் உண்மையானதும் கூட. இவங்க தான் வந்து ஏதோ ஒரு இன்ட்யூஷனில் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. எதையும் எதிர்பார்க்காமல் நம்மிடம் நட்பு வைத்திருப்பவர்கள் இவர்கள். அதனால் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களில் தான் இருக்குது. ஒரு பெரிய ப்ரைஸ் வாங்குறதுல, நேஷ்னல் அவார்டு வாங்குறதுல அதெல்லாம் இல்லை. ஒரு குழந்தை சிரிக்கிறதுல, ஒரு குருவி நம்ம வீட்டில் கூடு கட்டுறதுல, ஒரு கரடி நம்ம வீட்டுக்கு தாராளமாக வந்து பழத்தை பறித்து சாப்பிட்றது, இதில் தான் சந்தோஷம் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எதையோ சாதிக்கிற மாதிரி நினச்சி ஒரு மாயையில் இருக்கோம் பாருங்கள். எவ்வளவு மாயையில் இருக்கோமோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையை இழக்கிறோம் என்பதே உண்மை. நன்றி, வணக்கம். ஒன்று நம்ம அவங்கள பார்த்து சிரிக்கணும், இல்லை அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறோம். ரெண்டில் எது நடந்தாலுமே நம்ம உடனே சிரிச்சிருவோம். ஆனால் கேமராஸ்லாம் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் சிரிச்சிங்கன்னா தான் ஃபோட்டோ எடுக்குமா, அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அது வந்து பல காலம் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் அது இன்னும் அவ்வளோ யாரும் பயன்படுத்த ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பயன்படுத்தலாம் தான் நான் அப்படி சொன்னேன். இருந்தாலும் இந்த சிரிப்பு அப்படிங்கிறது யார் சிரிச்சாலுமே ஒரு குரூப்பாக அவங்க ஒரு 10 பேர் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே போகும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்கலாம் வந்து ஒரு அசட்டு சிரிப்புலாம் சிரிப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் பார்க்கும்போது இது க்யூட்டாக இருக்கும். சே பரவாயில்லையே, ஜெனுவினான ஒரு ஸ்மைல் அப்படின்னா அது அந்த குழந்தைங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அடுத்ததான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டர் நம்ம கூட பேச போகிறாங்க. அண்ட் அது என்ன பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கோம்? எண்டோமெட்ரியோசிஸ். கரெக்டாக சொன்னீங்க, டக்குன்னு கேட்டு நீங்கள் மறந்துடுங்க. இல்லை, இன்னைக்கு வந்து இது சீரியஸான டாபிக் அப்படின்றத வந்து மனசில் இருக்கிறத விட இந்த டாபிக் பேரே முதல்ல நம்ம வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வேளை ஃபியூச்சரில் இந்த மாதிரி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் தானே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குப்பா, ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, பயப்படாது அப்படின்னு நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லலாம் இல்லையா? அதுக்காவது ஞாபகம் வச்சுக்கணும். ராஜியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா தனக்கு வராதான், தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வரும்போது வந்து சொல்லுவாங்களா. எனிவேஸ் இதே ஸ்மைலோட, இதே வந்து ஜாலியான ஒரு விஷயத்தோட நம்ம அந்த டாக்டரை மீட் பண்ணிடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் மீ அனந்தி அண்ட் ராஜி. இன்னைக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அவேர்னஸ் மந்த், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக நம்மள பல பேருக்கு நம்ம ஊரில், நம்ம நாட்டில், இந்த உலகத்திலே எல்லாருக்குமே வந்து இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறதுக்கே அவேர்னஸ் அந்தளவுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லைஃப்பில் வந்து பீரியட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷாக்,
அது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற விஷயம் வருது. இதை பற்றி நமக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கௌரி மீனா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். ஸோ பேசிக்லி ஒரு நாள் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரும்போது அட்லீஸ்ட் அந்த பேராது எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நாங்கள் கேட்டுப்போம். கெஸ்ட்டும் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் இந்த டாபிக், இந்த பேரே வந்து எங்களுக்கு புதுமையாக இருக்குது. ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்ன? இந்த வேர்டு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா எண்டோ அப்படின்னா உள்ளன்னு அர்த்தம், மெட்ரியம் அப்படின்னா யூட்ரஸ்ன்றது தான் மீனிங். நார்மலாக யூட்ரஸ்குள்ளே ஒரு லைனிங் இருக்கும், அதுக்கு பேர் எண்டோமெட்ரியம் நாங்கள் சொல்லுவோம். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வந்து உள்ளே இல்லாமல் வெளியே இருக்குது, எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல் யூட்ரஸ்க்கு வெளியே டியூப் மேலே, ஓவரி மேலே, இல்லை யூட்ரஸோட வால்குள்ளார எங்கெல்லாம் இருக்கக்கூடாதோ அந்த இடத்துலலாம் போய் குட்டி யூட்ரஸ் மாதிரி அந்த டிஷ்யூ ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் எண்டோமெட்ரியோசிஸ். ஓகே. ஸோ பொதுவாக இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற அந்த டிஷ்யூ வந்து ஏன் வெளியில் வளருது? இது வந்து ஜெனட்டிக்கான ஒரு ப்ராப்ளமா, இல்லை இதுக்கு வேறு ஏதாவது காசஸ் இருக்கா? ஓகே, இந்த டிசீஸ் வந்து நிறைய தியரிஸ் இருக்குது. எப்போவுமே ஒரு டிசீஸ் பற்றி நமக்கு சரியான புரிதல் இன்னும் இல்லை அப்படின்னாவே நிறைய தியரிஸ் இருக்கும். இந்த கண்டிஷனுக்கும் அது பொருந்தும். பேசிக்காக இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் டெண்டன்சியும் இருக்குது, பட் அது ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக ஃபேமிலியிலலாம் வரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இன்னொரு தியரி வந்து இம்யூனலாஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகம் அல்லது குறைவு வேறுபாடுனால இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சில லேடிஸ்க்கு வருதுன்றது இன்னொரு தியரி. இன்னொரு லாஜிக்கல் தியரி என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணணும், கூட யூட்ரஸ் சென்டரில் இருக்குது, சைடில் 2 டியூப்ஸு ஓவரிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ப்ளீடிங் வரும்பொழுது யூட்ரஸ்லேருந்து கீழ் வழியாக தான் வரணும், இதுதான் நார்மல். சில பேருக்கு ப்ளீடிங் டியூப் வழியாக உள்ள வயத்துக்குள்ளே போகலாம், பேக்வேர்டாக. அந்த மாதிரி பேக்வேர்ட் மென்ஸ்ட்ருவேஷன் ஆகும் பொழுது உள்ளுக்குள்ளே அந்த பிளட் டெபாசிட் ஆகி அதில் இருக்க டிஷ்யூ வளர்ந்து குட்டி குட்டியாக ஏறக்குறைய யூட்ரஸ் மாதிரி யூட்ரஸ்க்கு வெளியான வயத்துக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து எண்டோமெட்ரியோசிஸ். இது ஒரு காமன் தியரி நாங்கள் சொல்கிறது. இதை தவிர அந்த வயத்துக்குள்ளே இருக்க நார்மல் லைனிங், பெரிட்டோனியம்ன்ற வேர்டு சொல்லுவோம், அதில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு புது டிஷ்யூ ஃபார்ம் ஆகலாம். கேன்சர் கிடையாது, பட் வேறு ஒரு நியூ டைப் ஆஃப் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுறது. இதுக்கு எதுக்குமே நமக்கு காரணம் சொல்ல முடியாது. நடக்குதுங்கிறத நாங்கள் அப்சர்வ் பண்ணுறோம், பட் எதுக்கும் காரணன்றது நம்ம இன்னும் அவ்வளோ டீட்டெயிலாக கண்டுபிடிக்கல. ஓகே, அப்போ எதனால இது வருதுன்னு தெரியல, பட் இதனால எது வரும் அப்படிங்கிற கேள்வியும் கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் ஹியூமன் பாடி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சிஸ்டம். அதில் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? ஒன்று வந்து பீரியட்ஸ் டைமில் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ப்ளீடிங்கே அதிகமாக இருக்கலாம், ஆர் சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகலாம், ஓவரியில் வந்து சிஸ்ட்ன்னு ஃபார்ம் ஆகலாம். பொதுவாக ஃபார்ம் ஆகிற சிஸ்ட் வந்து நீர்க்கட்டின்னு சொல்லுவோம், ஏன்னா அதுக்குள்ளே கிளியர் வாட்டர் மாதிரி தான் லிக்விட் இருக்கும். பட் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஆல்மோஸ்ட் மினி யூட்ரஸ் மாதிரி ஓவரிக்குள்ளே ஃபார்ம் ஆயிரும். அதில் மந்த்லி ப்ளீடிங் வரும். அந்த ப்ளீடிங், அந்த பிளட்டு வந்து கொஞ்சம் நாள் ஆகும்போது சாக்லேட் கலராக மாறிடும், ரெட் வந்து ப்ரௌனாக மாறிடும். ஸோ அது சாக்லேட் சிஸ்ட்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சிஸ்ட் ஃபார்மேஷன் சில பேருக்கு வரலாம். இன்னும் சில பேருக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிறது தள்ளி போகலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிற எபிலிட்டி வந்து குறையலாம். இதுதான் மெயினாக. அண்ட் ஆக்டிவ் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு பெயின் டியூரிங் பீரியட்ஸ் அண்ட் ஆஃப்டர், பெயின் டியூரிங் இன்டர்கோர்ஸ் அண்ட் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சிவியராக ஆகலாம். இந்த பெயினுங்கிற விஷயம் தான் மெயின். இதில் அந்த பெயின் மேனேஜ் பண்ண முடியாதவங்க சில பேர் டிப்ரெஸ் ஆகிறது கூட உண்டு, அவ்வளோ சிவியராக கூட பெயின் போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போகலாம் அப்படின்னு சொன்னீங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட இந்த ப்ராப்ளம் வந்து நீடிக்குமா? இல்லைங்க, இது ப்ரெக்னென்சிங்கிற அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம், ஒன்ஸ் அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா இதனால் எந்த பேட் எஃபெக்டும் கிடையாது. பட் ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி ஒரு சாக்லேட் சிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தால் ப்ரெக்னென்சி டைமில் அது சுற்றிக்கலாம், அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். பட் அது ரொம்ப ரேர். அண்ட் ஆஃப்டர் டெலிவரி வந்து ஷீ பிகம்ஸ் அகெயின், இந்த ஹார்மோன் இதெல்லாம் போயிட்டதுனால அகெயின் இந்த டிசீஸ் வந்து மறுபடியும் தலை தூக்கலாம். அதுதான் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். இப்போ வந்து யூஸ்வலாக இப்போ அந்த நமக்கு வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது எந்த வயசில் வருதுங்கிறது இப்போ காலங்காலமாக நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைல் மாறினதால அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற இந்த பிரச்சனை வந்து எப்போ எந்த வயது பெண்களுக்கு வருது அதிகமாக? நீங்கள் சொன்ன மாதிரி பீரியட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பீரியட்ஸ் முடிகிற அந்த மெனோபாஸ் இந்த டைமில் தான் லாஜிக்கலாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஃபீமேல் ஹார்மோன் டிபெண்ட்டான ஒரு கண்டிஷன். பட் ரொம்ப ரேராக வந்து ஆஃப்டர் மெனோபாஸ் கூட இது நாங்கள் சில சமயம் பார்க்குறோம். ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மெனோபாஸ் வந்தால் தீர்வு வந்துடும் நம்புறவங்களுக்கு ஆஃப்டர் மெனோபாஸ் கூட சம்டைம்ஸ் அது நீடிக்குது. அண்ட் இந்த ஏஜ், யங்கர் ஏஜில், அடலசன்ட் ஏஜில் கூட அடலசன்ட் எண்டோமெட்ரியோசிஸ்னே ஒரு தனி ஃபீல்டே டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த அப்போயுமே இதை அஃபெக்ட் பண்ணலாம். பட் ப்ரிடாமினண்ட்டாக இந்த மிடில் பார்ட், ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அந்த டைமில் தான் இந்த 20 to 50 years அந்த ஏஜில் தான் வந்து காமனாக
இது நாங்கள் பார்க்குறோம். ஓகே. அதிகமாக இந்த பெயின் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்கலாம் மெனோபாஸ் வரும்போது தான் அவங்க வந்து they'll feel happy. அது எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட இந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்பவும் முடியாமல் கண்டினியூ ஆகுதுன்னா அது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. ஆமாம். பொதுவாக வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றதே ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அது இயற்கையாக நம்மளால எந்த அளவுக்கு பேர் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். பட் அதையும் தாண்டி ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது யோசிக்க வேண்டிய விஷயம், ப்ளஸ் கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் இந்த ப்ராப்ளம்க்கான சிம்டம்ஸ் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் காமிச்சது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியும்? ஒன்று வந்து சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கலாம். ஐ திங்க் தோஸ் ஆர் த கிஃப்டட் ஒன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்டிஷன் இருக்குது, பட் அதனால் எந்த ஒரு இஃபெக்டும் அவங்களுக்கு கிடையாது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ வேறு ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு நாங்கள் லேப்ரோஸ்கோப்பி அந்த நுண்துளை ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ்க்காக பண்ணுறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு ஓவேரியன் சிஸ்டுக்காக பண்ணுறோம். அப்போ நாங்கள் பார்ப்போம். பட் அவங்களுக்கு அதனுடைய எந்த பாதிப்புமே தெரியாது. அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியதும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு குரூப் வந்து இந்த பெயின் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ், பெயின் டியூரிங் பீரியட்ஸ், பெயின் டியூரிங் இன்டர்கோர்ஸ், இந்த மாதிரி பெயின் ரிலேட்டட் சிம்டம்ஸ் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து கன்சீவ் ஆகிறதே டிலே ஆகும். ஏன்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கூடவே மற்ற ஹார்மோன் ரிலேட்டட் கண்டிஷன்ஸும் அசோசியேட்டடாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிங்கிற நீர்க்கட்டி ப்ராப்ளம், ஃபைப்ராய்டு அப்படிங்கிற இந்த நார் கட்டி இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ், இதெல்லாமும் கூட இருக்கலாம். இதனால் சில சமயம் டியூபு கூட அவங்களோட கருக்குழாயோடைய அமைப்பு, அது எக்கை பிக் பண்ணுற விதம், இதெல்லாம் கூட அஃபெக்ட் ஆகலாம். எக்கோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இது நிறைய விஷயங்கள் வந்து குழந்தை உண்டாகிறதுக்கு உண்டான இதில் தடைகள் வரலாம். வரணும்னு அவசியம் இல்லை, வரலாம். இதுவும் வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இந்த 3 குரூப்பாக நாங்கள் பிரிக்கிறோம். ஸோ இந்த பெயின் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்க்கு தனி மேனேஜ்மெண்ட்டு, பேபி வேணுங்கும் போது அதை என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. பட் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இது காமனான ஒரு சிம்டமாக இருக்குது, ஒரு சில சிம்டமே இல்லாத மாதிரியும் இருக்குது. ஸோ எப்படி இந்த பிரச்சனையை வந்து ஒருத்தங்க டயக்னோஸ் பண்ண முடியும்? ஓகே, இப்போ வந்து அந்த கொஸ்டினை நான் மறுபடியும் வேறு விதமாக திங்க் பண்ணி பார்க்குறேன். எல்லாருக்கும் டயக்னோஸ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. பிகாஸ் இந்த கண்டிஷன் ப்ராப்ளம் கொடுத்தா தான் நம்ம அதை பற்றி நம்ம ட்ரீட் பண்ணணும். சில பேருக்கு இது சைலண்ட்டாக இருக்கும், அதனால எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. அவங்கள நம்ம விட்டுடலாம், அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. ஸோ இந்த ஒரு கண்டிஷனில் த ஆப்ஷன் ஆஃப் நோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொதுவாக நம்ம டிசீஸ்னால் உடனே ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லாஜிக்கலாக தோணும். பட் இதில் நோ ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இஃப் தே டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ், நம்ம அவங்கள ட்ரீட் பண்ண வேண்டியதே இல்லை. அண்ட் டிபெண்டிங் ஆன் வாட் சிம்டம் தே ஹேவ். இப்போ அவங்களுக்கு பெயின் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னா சிம்பிள் பெயின் கில்லர்ஸ், ஓகே, நான் ஹேபிட் ஃபார்மிங்காக பெயின் கில்லர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். எந்த டைம் தேவையோ அப்போ மட்டும் கொடுத்துக்கலாம். அண்ட் அந்த பெயின் கில்லர்ஸ்லேயும் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டேஜாக நமக்கு கொடுப்போம் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் பெயினை மேனேஜ் பண்ணுற கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி. பெயினுங்கிறது நம்ம ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, அது நம்ம மைண்ட் எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது ரெண்டுத்தையுமே நம்ம அட்ரெஸ் பண்ணணும். செகண்ட் திங் வந்து பெயினுக்கு என்ன ரீசன், அப்பார்ட் ஃப்ரம் இந்த பேச்சஸ் மட்டும்தான் ரீசனாக கூட வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? இப்போ ஃபைப்ராய்டு இருக்குன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு பெயின் செட்டில் ஆகும். பெரிய சாக்லேட் சிஸ்ட் இருக்குன்னா வெறும் மெடிசன் மட்டும் பத்தாது, அப்போ சர்ஜரி அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி போகும். அண்ட் க்ரூஷியல் கொஸ்டின் என்ன நாங்கள் கேட்போம் என்ன பேஷண்ட் கம்ஸ் லைக் திஸ்னால், உங்களுக்கு ஃபேமிலி பற்றி, ஃபேமிலி பில்டப் பண்ணுறதுக்கு என்ன பிளான் இருக்குது, டு யூ வாண்ட் அ பேபி நவ் ஆர் டு யூ டோன்ட் வாண்ட் அட் த மோமெண்ட். ஏன்னா அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்டே இதாகும். சப்போஸ் பேபி வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் வில் டேக் த பேக் சீட். மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் டு குவிக்லி கெட் தம் கன்சீவ்ட். ஏன்னா ஏஜ் ஆக ஆக இன்னுமே வந்து டிஃபிகல்ட்டிஸ் வில் பிகம் மோர் கன்சீவ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்குண்டான ஸ்டெப்ஸை வேகமாக எடுத்து அவங்க ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாவே அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இந்த 1 இயர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஆஃப்டர் விச் வி கேன் டேக்கிள் த பெயின். இன்கேஸ் இப்போ வேண்டாம் பேபின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா தென் வி கிவ் சம் ஹார்மோன் டேப்லெட்ஸ். அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் வில் பி பர்த் கண்ட்ரோல். அதுக்காக தான் அந்த டிஸ்டிங்ஷனை கேட்குறது. ஸோ இது எதர் சூடோ ப்ரெக்னென்சி ஸ்டேட் க்ரியேட் பண்ணும், இல்லை ஃபால்ஸாக மெனோபாஸ் மாதிரி பீரியட் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி. இது ரெண்டுமே வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஃபெசிலிட்டேட்டிங் பண்ண முடியாது. அதனால அந்த கொஸ்டின் கேட்டு வி டிசைட். தேர்ட், இது வந்து ப்ரெக்னென்சி வேணும் அப்படிங்கிறதுக்காகவே வருவாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த சாக்லேட் சிஸ்ட் வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு 3க்கு மேலே இருந்ததுன்னா வி ஆப்ரேட். அதை விட கம்மியாக இருந்தால் வி ட்ரை நாட் டு ஆப்ரேட் அண்ட் கிவ் மெடிசன்ஸ் அண்ட் ஹெல்ப் தெம் கன்சீவ். டியூப்ஸ் ஓப்பனாக இருக்கா, இந்த மாதிரி வழக்கமாக நாங்கள் பேபிக்கு உண்டான எல்லா செக்கப்ஸும்
நாங்கள் பார்த்து பண்ணுவோம். ஓகே, ஆனந்தி, ஒரு பெண் வந்து ஒரு சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக அதை சொல்கிறதுக்கு ஒரு டைம் பத்தவே பத்தாது. பிகாஸ் மென்டலி சரி ஃபிசிக்கலி சரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பெண். ஸோ அவளுக்கு ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை கண்டிப்பாக பெருசுப்படுத்தி இல்லை வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து கணவராக இருக்கட்டும், கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இல்லை வா நம்ம போய் பார்க்கலாம், ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்தே ஆகணும் பெண்களுக்கு, இல்லையா? ஆமாம். இன்னொரு பக்கம் வந்து பெண்களும் வந்து ஒரு சில நேரங்களில் இதை நம்ம வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம், தேவையில்லாத விஷயங்கள். ஏன்னா இதை கேட்டாலும் எனக்கு இப்போ பீரியட்ஸ் என்னால் முடியாது அப்படின்னு. பட் ஒரு சில நேரங்களில் நம்மளும் இது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம ரெடியாக இருக்கிறதுக்கும் நம்ம பெண்களும் முன்னாடி வரணும். இது ஒரு எக்ஸ்கியூஸாக பயன்படுத்தவும் கூடாது. பட் இருந்தாலும் இப்போ இது சம்மந்தப்பட்ட ஒரு நோய் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நோயின்னு சொல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த எண்டோமெட்ரியாசிஸ் அப்படிங்கிறத பார்த்தா அதை பற்றி நம்மளோட கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கௌரி மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நிறைய கேள்விகள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் மீ அனந்தி அண்ட் ராஜி. இன்னைக்கு வந்து அந்த புதுவிதமான ஒரு நோய் பற்றி பேசிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலி கொஞ்சம் பழைய நோய் தான் போல இருக்குது, ரொம்ப காமனான விஷயம்னு வேறு சொன்னாங்க. ஸோ எண்டோமெட்ரியாசிஸ் அப்படிங்கிறது அதோட பேர். ஸோ அதை பற்றி நமக்கு வந்து டீட்டெயில்டாக முதல்ல பீரியட்ஸ்க்கே அவேர்னஸ் பாதி பேத்துக்கு வரலையே, இதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை வேறு இருக்காமே, இதுக்கான அவேர்னஸும் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கௌரி மீனா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. புதுசாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா? முதல்ல இது வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்றதுனால நமக்கே பயமா இருக்கு. நம்ம வந்து தைரியமா பேசினாலும் கூட நமக்கே இது டிசீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போதே பயமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னே நம்ம வந்து பேசலாம் கொஞ்சம் பாசிட்டிவா. பிகாஸ் எனி ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். அதை தான் மேம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுக்கான அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அடுத்த முறையா முயற்சி எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திலையும் இருக்கும். தொடர்ந்து பேசலாம் மேம். இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பத்தியே இன்னும் நிறைய புரிதல் தேவை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பீரியட்ஸ்ல வந்து பெயின் இருக்கும், அது இயற்கையான ஒரு விஷயம், மாதம் வர ஒரு விஷயம் தான். பட் இந்த இரெகுலர் பீரியட்ஸா இருக்கட்டும் இல்லை எக்ஸ்ட்ராவா பெயின் எடுக்கிறதா இருக்கட்டும், பீரியட் அப்பவும் சரி இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி இந்த மாதிரி பெயின் எடுக்குது அப்படின்ற மாதிரி விஷயம், இதெல்லாம் வந்து ஒரு புவர் டயட்டை மெயின்டைன் பண்ற ஒரு சாதாரண ஒரு இந்திய பெண்மணியோட பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இந்த எண்டோமெட்ரியோசிஸ்க்கான காரணம் தான் இது அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்ல நார்மலா இந்த ப்ராப்ளம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய பெண்மணிகள் கிட்ட என்ன மாதிரி இருக்கு? இப்போ நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வேர்ல்டு வைடே நமக்கு சொல்கிறது கஷ்டம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இருக்கான்னு நம்ம செக் பண்ண முடியாது. பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சிம்டம்ஸ் வெளியே தெரியறதில்ல. அதனால இவ்வளோ பேருக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். டயட்டோட டைரக்ட் லிங்க் கிடையாது. பட் இந்த இஷ்யூ இருக்கிறவங்க சில டைப் ஆஃப் டயட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு வெஸ்டர்ன் ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெயின் குறையுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கண்ட்ரியில் ஒரு பக்கம் மேல் நியூட்ரிஷன் இருக்குது, இன்னொரு பக்கம் ஓவர் நியூட்ரிஷன், இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் செட்டப்பில் தான் நம்ம இருக்கோம். ஸோ டைரக்ட் லிங்க்குன்னு நம்ம இப்போ சொல்கிற அளவுக்கு நம்மளோட சிச்சுவேஷன் கிடையாது. அண்ட் அஸ் யூ டோல்ட், இது எல்லாரையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, தேவையும் கிடையாது. ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம சொல்யூஷன் சொன்னால் அது போதுமானது. அண்ட் பீரியட்ஸ் லிங்க்ட் என்ன அப்நார்மாலிட்டி இந்த கண்டிஷன் காஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று ஹெவி ப்ளீடிங் வரலாம், இன்னொன்று அன்டியூ பெயின். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி நார்மல் பீரியட்ஸ்லேயே ஓரளவுக்கு பெயின் இருக்கும். பட் அது அன்டியூவாக பொறுக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது யூ ஹாவ் டு see a doctor and get treated. ஓகே, ஒரு சில விஷயங்கள் வந்து காமனாக இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற எல்லாமே டிசைட் பண்ணிவிடுவோம் இல்லையா? லைக் வந்து இப்போ எனக்கு வலிக்குதோ உனக்கு வலிக்குதோ அப்போ ஓகே, அப்போ எல்லாருக்கும் வலிக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். பட் அது வந்து ஒரு சரியான விஷயம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? எஸ், முழுமையாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு வேளை பெயின் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து சாதாரணமாக இயற்கையாக நடக்குது அப்படின்றத தவிர்த்து ஒரு வேளை இதில் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும்போது அது ஒரு வேளை அது வந்து ஒரு ப்ராப்ளமை இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகாத அளவுக்கு நம்மளை காப்பாற்றிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ் தேவை, அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் தேவை இல்லையா? ஆமாம். இப்போ வந்து லைக் யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து அப்நார்மலாக பெயின் இருக்குது அப்படின்னா தன்னோட அம்மா கிட்டேயோ இல்லை வந்து கணவர் கிட்டேயோ சுற்றி இருக்கவங்க கிட்ட சொல்லும்போது உனக்கு மட்டும் தான் வலிக்குதா எல்லாருக்கும் வலிக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காமனான ஸ்டேட்மெண்ட் வரதுனால நம்ம ஒரு சில நேரங்களில் டாக்டர்ஸ்ட்டை போகாமே விட்டுறோம் இல்லையா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, இதில் வந்து டயக்னோசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இதனோட சிம்டம் தெரிகிறவங்களுக்கு, பிகாஸ் சிம்டம் தெரிகிற அளவுக்கு டிசீஸ் இருக்குன்னா அது ப்ரோக்ரஸ் ஆகும். அனதர் திங், நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரியான ஒரு அடக்குமுறை கைண்ட் ஆஃப் மெஷர், ஒரு பாலியேட்டிவ்னு சொல்லுவோம். எதுவுமே 100% க்யூரேட்டிவ் கிடையாது. இந்த கண்டிஷன் அந்த மாதிரி, ஏன்னா அவங்க உடம்புல அந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் இந்த கண்டிஷன் இருக்கும். ஒன்ஸ் நாங்கள் க்யூர் பண்ணாலும் திரும்ப வந்துட்டுருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெயின் டியூரிங் பீரியட்ஸ் இஸ் வெரி காமன். 70% ஆஃப் விமனுக்கு இருக்குது. அண்ட் அஸ் ஐ செட் ஃபேமிலியிலுமே அது நார்மாலிட்டின்னு கன்சிடர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது.
அது அன்னியோன்னு அந்த கேர்ள் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், ஃபஸ்ட்டு பீரியட் டைம்லேருந்து இப்போ வித்தியாசமாக வலிக்குது, அதிகமாக இருக்குது, பொறுத்துக்க முடியலன்னா டெஃபினட்டாக டாக்டர் பார்க்கணும். ஏன்னா டாக்டர் பார்த்தாலே டயக்னோசிஸ் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்கேனில் ஒரு சில சமயம் தெரியும், லேப்ரோஸ்கோப்பியில் சில சமயம் தெரியும், எம்ஆர்ஐ பண்ணால் தான் சில டீப்பான விஷயங்கள் தெரியும். சில சமயம் இந்த 3 காம்பினேஷன் 3D அல்ட்ராசவுண்ட் இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது. பட் எங்களுக்கு க்ளூ வந்து அவங்க சொல்கிற விதத்துலேயே தெரிஞ்சிடும். பெயின் டியூரிங் பீரியட்ஸ், ஆஃப்டர் பீரியட்ஸ், பிஃபோர் பீரியட்ஸ், டியூரிங் இன்டர்கோர்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சில க்ளூஸ் இருக்குது. அதை வச்சு நாங்கள் இது இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட் தேவைப்படுது. ஸோ த ஏர்லியர் தே கம், த குவிக்கர் வி கேன் மேக் த டயக்னோசிஸ் அண்ட் சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஈவன் தோ வி நீட் சொல்யூஷன்ஸ் ஆன்கோயிங்காக தேவைப்பட்டாலும் அந்த டைமுக்கு கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு கேர் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ பொதுவாக இந்த மாதிரி வித்தியாசமான நோய்கள் வரும்போது பெருசாக சிம்டம்ஸ் தெரியாது, பெருசாக வந்து இதுதானோ அப்படின்னு ப்ரெடிக்ஷன் நமக்கு இருக்காது. பட் ஒருவேளை சில பர்டிகுலர் நோய்கள்லாம் வந்து ஸ்டேஜஸ் அப்படின்னு இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே போயிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ட்ரீட் பண்ணிடலாம், இல்லை அதோட ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் அந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கா? இல்லை கரெக்டான டைமில் நான் போய் காமிக்கல அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு முத்தி போயிடும்? வெரி வெரி குட் கொஸ்டின். இதுலேயும் ஸ்டேஜஸ் இருக்குது. பட் அந்த ஸ்டேஜிங் பண்ணுறதுக்கே நம்ம லேப்ரோஸ்கோப்பி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்க. அந்த லேப்ரோஸ்கோப்பியில் எங்களுக்கு தெரிகிற பிக்சர்ஸை வச்சு தான் நாங்கள் அந்த ஸ்டேஜஸே சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு கண்டிஷனுக்கு அந்த டெஸ்டிங்க்கு ரீச் ஆகிறதே வந்து டைம் ஆகிடுது. தட் இஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ் வந்து வெரி ஏர்லி. யூஸ்வலாக அது குயிக்காக நம்ம ட்ரீட் பண்ண முடியும். பட் அகெயின் இட் கேன் கம் பேக். பட் 3 and 4 அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ் வந்து இன்னும் சீக்கிரம் வந்துடும். ஃபுல்லாக நம்மளால் ஃபஸ்ட்டு செட்டிங்லேயே க்யூரும் பண்ண முடியாது. அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அண்ட் பொதுவாக ஸ்டேஜ்னாவே கேன்சரோட தான் நம்ம அசோசியேட் பண்ணி பேசுவோம். பட் இதுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து கேன்சரோட கிடையாது. ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர். எண்டோமெட்ரியோசிஸ் இஸ் நாட் கேன்சர். வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் ஓவரியில் வந்து கூடவே தேர் கேன் பி அ கேன்சர். அது வந்து ரொம்ப ரேர். பட் இதுக்காக பயந்துக்கணும்னு இல்லை. ஓகே. இப்போ ஆக்சுவலாக நான் கேட்க போகிறது ஒரு பெரிய கேள்வினே சொல்லலாம். ஆனால் வந்து எல்லாருக்கும் மனசில் தோன்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு விஷயத்தோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. லைக் பீரியட்ஸோடு தான் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் பீரியட்ஸை பற்றி பேசுகிறதுக்கே இன்னும் நம்ம மக்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இல்லை அவ்வளோ ஓப்பனாக இன்னும் நம்ம பேச ஆரம்பிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா இந்த பீரியட்ஸ் இந்த நாப்கின் பேட்ஸ்லாம் தயாரிக்கிற பல கம்பெனிஸ் வந்து சர்வேலாம் எடுக்கும்போது ஆண்கள் கிட்ட வந்து அந்த கமெண்ட் என்னென்னா, ஒரு காண்டம் நாங்கள் போய் வாங்குறதுக்கு கூட அவ்வளோ கூச்சப்பட மாட்டோம், ஆனால் போய் ஒரு நாப்கின் வாங்கணும்னா நாங்கள் அவ்வளோ கூச்சப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் பெண்களுக்குள்ளேயுமே பெண்களே வந்து இதை பற்றி அவ்வளோ ஓப்பனாக இன்னும் பேசிக்க ஆரம்பிக்கல. அண்ட் நிறைய பெண் குழந்தைங்கள்லாம் படிப்பு அப்படியே நிறுத்திட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அது இருக்குது. நம்ம நாட்டில் ப்ராப்பர் சானிடேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அதாவது நரேந்திர மோடி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அதை பற்றி பேசணுன்னு எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, வந்தோடனே ஒருத்தர் வந்து விமனுக்கான சானிடேஷன் ப்ராப்ளம் பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ பீரியட்ஸ்க்கே அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை அப்படிங்கும்போது இந்த நோய்க்கு எந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்குது நம்ம நாட்டில்? ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். இஃப் யூ டாக் அபவுட் த செக்டர், இந்த ரூரல் ஒரு அந்த நான் ப்ரிவிலேஜ்ட் நீங்கள் சொல்கிற பார்ட் ஆஃப் சொசைட்டினா ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசிக் எமர்ஜென்சி சர்வீசஸ் பற்றி எப்போ உடனே போகணும் டாக்டர்கிட்டங்கிறது கூட தெரியலை. ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ. இன்ஃபேக்ட் நான் நெகட்டிவ்னு சொல்வேன். அதாவது அது எப்படி அவேர்னஸ் நெகட்டிவாக இருக்க முடியும் அப்படின்னா, தே மாஸ்க் இட். இது நார்மல் தான், போகாதேன்னு தடுக்கிறது தான் அதிகமாக இருக்குது. போன்னு சொல்லாட்டா கூட போகாதுன்னு சொல்லாமல் இருக்கலாம்ல. ஸோ அந்த நெகட்டிவ் அவேர்னஸ் தான் வந்து ஐ திங்க் இட்ஸ் மோர். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த ப்ரிவிலேஜ் சொசைட்டி பீப்புள் ஹூ ஆர் அவேர், ஆக்சஸ் டு கம்யூனிகேஷன் இருக்கிறவங்க தே நோ மோர். அங்கே the problem is information overload. They know so much, they start imagining everything that they read on the net. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரமும் இருக்குது. பட் as you said, இந்த பேசிக் சானிடேஷன், பீரியட்ஸ் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபேமிலி ஆங்கிளில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ண அலோவ் பண்ணணும் அந்த ஃபேமிலி சிஸ்டம். இஃப் தே டோன்ட் ஈவன் ஹாவ் அ டாய்லெட் அட் ஹோம், வேர் கேன் வி டாக் அபவுட் சானிடேஷன்? ஸோ அது வந்து இட்ஸ் அ வெல் செட் திங். ஐ திங்க் அந்த இதில் சேஞ்சஸ் வந்து வில் ஹாவ் டு கம். இட் இஸ் கம்மிங். ஓகே. ஸோ உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இந்த டேர்ம் நீங்கள் சொன்ன உடனே நிறைய பேர் பயப்படுவாங்க. பிகாஸ் இது என்னன்னே புரிஞ்சிருக்காது. இப்போ ஒரு சாதாரண டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு ஹார்ட் பேஷண்ட் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஓகே ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க இதில் என்ன ரெமெடி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த டேர்மே புதுமையாக இருக்குது. ஸோ ஒரு பேஷண்ட்டாக அவங்க எந்த மாதிரி இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ப்ளஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இதை எந்த மாதிரி பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இந்த பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி பார்க்குறாங்க? ஓகே. இது பேசிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா தென் அக்செப்டன்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோ. இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ யூஸ்வலி ஐ யூஸ் அ டயக்ராம் ஒரு பிக்சர் அண்ட் விஷுவல் எய்ட்ஸ் வச்சுருப்பேன் நான். வித் தேட் ஐ எக்ஸ்பிளைன் டு தம் வாட் இட் இஸ். ஒன்ஸ் அந்த பிக்சர் காமிச்சு சொன்னோன்னே வெதர் தே ஆர் எஜுகேட்டட் ஆர் அன்எஜுகேட்டட் புரிஞ்சிருது.
புரிஞ்சது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது. அண்ட் அவங்க பர்டிகுலராக பெயின் இல்லை ஹெவி ப்ளீடிங் இந்த மாதிரி ஒரு சிம்டமோடு வரும்போது தே வாண்ட் அ சொல்யூஷன். Okay, they don't want not to have a solution. So they immediately accept the treatment. Problem எங்கே வருதுன்னா ஃபாலோ அப். ஃபஸ்ட் டைம் வந்துடுவாங்க, பட் அது தொடர்ந்து ஃபாலோ அப் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அது திருப்பி திருப்பி வரக்கூடிய டிசீஸ். அண்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கம்ப்ளீட் க்யூர் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கண்டிஷனே அந்த மாதிரி. ஸோ தே கீப் டாக்டர் ஷாப்பிங். நிறைய பேர்கிட்ட போகிறது, யார் சொல்கிறதையும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அந்த பெனிஃபிட்டை வந்து என்னன்னே பார்க்க முடியாமல் திருப்பி இன்னொரு டாக்டர்கிட்ட. ஸோ அந்த கண்டினியூட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இது அக்செப்டன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம அது டைம் எடுத்து சொன்னால் தே அண்டர்ஸ்டாண்ட், தே அக்செப்ட், பட் கண்டினியூட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் ஹேப்பனிங். அது ஒரு இஷ்யூ. இப்போ இருக்க இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இப்போ புதுசாக பிரச்சனைகள் இருக்குது, நிறைய டிசீஸ் வருது, அது நமக்கும் வரலாம் அப்படிங்கிற தெரிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் இப்போதைக்கு இருக்கு இல்லையா? அவேர்னஸ் தெரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம். பட் நம்ம நிகழ்ச்சிக்கு அப்புறமா இதில் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல இல்லை எடுத்துக்கிறதுல கூட பாதிப்புகள் பெருசாக இல்லை, எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்மளால ஓரளவுக்காவது ப்ராப்பராக எடுத்துக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் இப்போ புதுசாக ஒரு டிசீஸ் வந்து நம்ம அறிமுகப்படுத்தி வச்ச மாதிரி தான் பல பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் எனக்கு இல்லை அப்படின்னா இனிமேல் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இதில் வந்து வருமுன் காப்போம் கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நமக்கு இது வரப்போதானே தெரியாது. தேர் ஆர் நோ ப்ரெடிக்டர்ஸ். ஒன்லி திங் என்னென்னா இந்த சிம்டம்ஸ் ஏதாவது இப்போ நம்ம சொன்ன வார்னிங் சிம்டம்ஸ் லைக் ஹெவி ப்ளீடிங், பெயின், அன்டியூ பெயின் டியூரிங் பீரியட்ஸ், பெயின் டியூரிங் ஆர் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ். இன்னொரு ரேரான ஒரு சிம்டம் என்னென்னா ஒன்லி டியூரிங் பீரியட்ஸ் அவங்களுக்கு வந்து பிளட் இன் யூரின் வரலாம், மோஷன் போகிற வழியாக பிளட் வரலாம், ஒன்லி டியூரிங் பீரியட்ஸ். அது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஏதாவது வார்னிங் சிம்டம்ஸ் இருந்தால் அதை வந்து இக்னோர் பண்ணாமல் டாக்டர்கிட்ட பார்த்துக்கணும். தட் இஸ் த ஒன்லி திங் தட் வி கேன் டூ. ஸோ ஃபார் பீப்புள் ஹூ ஆர் அன்அஃபெக்டட் அது மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். இந்த டயக்னோசிஸ் இருக்கிறவங்க அதை மேனேஜ் பண்ணி அதை சப்ரெஸ் பண்ணி அந்த கண்டிஷனை வைக்கிறதுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். தட் இஸ் அனதர் திங். ஏன்னா நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டாங்கன்னா ஃப்ளாரப் ஆகிடும். திருப்பி நம்ம ஸ்டெப் 1 அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஸோ அது 2 தான் நம்ம பண்ண முடியும். ப்ரிவென்டிவ்னு வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி புதுசாக நோய்கள் வர நமக்கு ரொம்ப பரீட்சமாக இருக்கிற நோய்களுக்கு நம்மளே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயாராக இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பீரியட்ஸ்க்கான பெயின்னே வந்து சாதாரணமாக இருந்தாலும் கூட தாங்க முடியல அப்படின்னு பெயின் கில்லர்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன தான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் இருந்தாலும் கூட பேர் பண்ணிக்க முடியல அப்படின்றதுக்காக இந்த பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இந்த ப்ராப்ளம்க்கும் எந்த சம்மந்தம் இருக்கா? இந்த மெடிக்கல் கண்டிஷனுக்கும் பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? ஓகே, ஒன்று வந்து இந்த பெயின் கில்லர்ஸ் நம்ம எடுத்துக்கிறது வந்து நான் ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது நம்மளா போய் ஃபார்மசியில் வாங்கி சாப்பிடுறது. அது வந்து எப்போவுமே வி சே நோ, பிகாஸ் ஒன்று சேஃப்டி, அனதர் திங் கரெக்டான எஃபெக்டிவ் டோஸாக அது இருக்குமான்னு தெரியாது. யூ டோன்ட் கெட் எனி அட்வைஸ், யூ ஜஸ்ட் கெட் த மெடிகேஷன். அது வந்து ஐ டோன்ட் சப்போர்ட் அட் ஆல். இட் இஸ் டு பி சேஞ்ச்ட். இந்த கண்டிஷனில் பெயின் அதிகமாக இருக்கிறவங்க தே நீட் ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட் அண்ட் தே நீட் த ரைட் கைண்ட் ஆஃப் மெடிசன். ஸோ அது டாக்டரோட அட்வைஸோட தான் உங்களுக்கு கிடைக்கும். அதில் 2 வகையாக பிரிப்போம். ஒன்று நான் ஹார்மோனல் சிம்பிள் டேப்லெட்ஸ், அது எவ்வளோ நாள் வேணால் எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் கிடையாது. இந்த ஹார்மோனல் இதில் வந்து யூஸ்வலாக ஷார்ட் பீரியட் கொடுப்போம், ஸ்மாலஸ்ட் டோஸ் கொடுப்போம், அண்ட் அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் அவங்க எடுக்கணும். அதை கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க இஷ்டத்துக்கு மாற்றி எடுத்தாங்கன்னா அதனாலேயே சில அப்னார்மாலிட்டிஸ் வந்துடலாம். ஸோ அது வந்து ஒரு காஷனோட எங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துக்கிறது தான் பெட்டர். தானாக எடுத்துக்கிறது வி டோன்ட் அட்வைஸ். பட் அவசியம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஓவர் கம் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கணும். தட் இஸ் அனதர் பாயிண்ட். இல்லை எடுக்கக்கூடாது, ஐ வில் யூஸ் மை வில் பவர், ஐ வில் சஃபர் த்ரூ இட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியும் இருக்குது. நீங்கள் சொல்கிறது தவிர அந்த இன்னொரு எல்லாத்துக்குமே ஒரு மறுபக்கம் இருக்குது. அதனால் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப பல காலமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு எதிர்த்து ஒரு ஸ்டெப்பை எடுக்கணும்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப பயங்கரமான ஒரு சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சொசைட்டியில் இப்போ வரைக்கும் நம்ம போய் ஒரு நாப்கின் வாங்குறோம் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றிலும் ஒரு பிளாக் கவரில் போட்டு யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமாக கொடுக்குற மாதிரி தான் இன்னும் நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஏன்னா அது இன்னும் வெளிப்படையாக அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குது. மாதம் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே வர பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு சைக்கிள் நேச்சுரலான விஷயம், எல்லாருக்குமே வர ஒரு விஷயத்தை வந்து இன்னும் நம்ம அப்படியே மறைச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. பட் எப்போ நம்ம சொசைட்டி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியலை. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து எப்போ வரணும், அண்ட் அது வந்தால் எந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஐ திங்க் சேஞ்ச் வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம டிவியில் ஒரு 10 years முன்னாடி இப்படி 3 girls 3 women உட்காந்து இதை பற்றி பேசுவோமா? ஐ திங்க் இட்ஸ் வெரி ரேர். அண்ட் டாக்கிங் ஓப்பன்லி அபவுட் பீரியட்ஸ் விட வி டூ இட் மச் பெட்டர். அதனால அவேர்னஸும் அந்த ஹெல்த் ப்ரொமோஷனும் மச் பெட்டர்.
பட் இது எல்லா லெவல் ஆஃப் சொசைட்டிலையும் இன்னும் பர்க்குலேட் ஆகலை. தட் வில் ஹேப்பன் வித் மீடியா. இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். பட் எப்போங்கிறது நமக்கு தெரியாது. ஐ திங்க் வி ஷுட் ஹேவ் மோர் ஆஃப் தீஸ் ஹெல்த் பேஸ்ட் ராதர் தென் டிசீஸ் பேஸ்ட் செஷன்ஸ் ஸோ தட் பப்ளிக் வந்து அதுலேருந்து பெனிஃபிட் ஆவாங்கன்னு ஐ ஃபீல். ஓகே. ஸோ கண்டிப்பாக ஆனந்த் நீங்கள் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ண போகிறா அப்படின்னா வந்து உடல் ரீதியாக அவளுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதுக்கான விழிப்புணர்வே இல்லை. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான புதுசான நோய்கள் வருது அப்படின்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான புரிதல் நமக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டே ஆகுது அப்படின்ற ஒரு அவசியம் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் FM இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் ஆனந்தி. தந்தி அப்படின்றது வந்து இந்த தபால் தந்தி அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு லைஃப்க்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரியா கூட மாறி இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எப்பவுமே சந்தோஷமான விஷயம் மட்டும் வந்துட்டு இருக்காது. ஒரு தந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்மேன் வந்து சொல்றாங்க அப்படின்னாலே நிறைய பேருக்கு பயம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஒரு மாசம் இல்ல ரொம்ப தொலைவில் இருக்கிற மகனோ இல்ல மகளோ வந்துட்டு என்ன செய்தியை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பயமும் கூட இருக்கும். அதனால ஒரு பயத்திலேயே வந்து அந்த பிரிச்சு பாக்குறதோ இல்ல படிக்கிறதோ அதுக்கான விஷயங்கள் கூட இருக்கு. அதனால ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க எதுக்காக வந்து மலரும் நினைவுகள் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தபால் அப்படின்ற விஷயத்தை பத்தி இல்லாம அதோட வேர் சொல் என்ன அப்படின்றது தான் இப்ப நம்ம பேச போறோம். அதாவது இப்ப என்னன்னா நம்ம இவ்வளவு நேரம் வந்து நமக்கு லெட்டர்ஸோட ஹிஸ்டரி பத்தி பேசிருந்தோம். ஆனா தபால் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும் இல்லையா, அதை பத்தி அரசியல் சார் பேச போறாரு. பார்க்கலாம். எஸ். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஐயா, பொதுவான ஒரு கருத்து என்னன்னாக்கா தமிழ் மொழியில வந்து பிற மொழி சொற்களும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த தபால் இருக்கு இல்லைங்களா, தபால் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து பிற மொழி சொல்லா இல்ல இது தமிழ் சொல் தானா? தபால் தமிழ் என்று இதுவரையில யாரும் சொல்லலம்மா. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனால் ஆப்ஷன் ஜாப்ஷன் அகராதி என்று ஒரு அகராதி இருக்கிறது. அது ஒரு ஆங்கிலேயர்கள் தொகுத்த அகராதி. அந்த அகராதியில் என்ன சொற்கள் இருக்குன்னா, ஆங்கிலம் அல்லாத பல மொழிகள், ஆங்கிலேயர்கள் ஆண்ட நாடுகள் பல இல்லைங்களா. அப்போ இந்தியாவையும் பாகிஸ்தான், நேபாள், இப்போ இலங்கை, இப்படி பல நாடுகள், ஆப்பிரிக்கா பல நாடுகளை ஆண்டார்கள். அந்த நாட்டில் இருந்தெல்லாம் பல சொற்கள் ஆங்கிலத்துக்கு போச்சு இல்லைங்களா. ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற சொற்கள், ஆனால் அது ஆங்கில சொல் இல்லை. அந்த சொல்லெல்லாம் எடுத்து ஒரு அகராதி தொகுத்துருக்குறாங்க. 1000 பக்கத்துக்கு மேலே அகராதி. அதில் இந்த தபால் இருக்குது. அப்படின்னா என்ன பொருள்னா, அது இங்கிலீஷ் கிடையாது, அது வேறு மொழி சொல். ஆனால் அது இந்தியாவில் உள்ள மொழி சொல்லுன்னு அவங்க எழுதியிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டது அது வடமொழி சொல், உருது சொல், பாரசீக சொல், இப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க எழுதின விளக்கம் என்னை ரொம்ப அதிர்ச்சி ஆக்கிட்டுது. தமிழ் சொல்லாக எழுதி வச்சிருக்கிறாங்க. தமிழ் சொல். ஆமாம். அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, தப்பு ஆலயம். ஆலயம்ங்கிறது கோயிலை குறிக்கிற சொல். நாம் அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த ஆலயம்ங்கிற தமிழ் சொல் ஆலயம்ங்கிறது கோயிலை மட்டும் குறிக்காமல் ஒரு பொதுவான இடத்தையும் குறிச்சிருக்கிறது. இப்போ என்னென்னமோ எடுத்துக்கலாம், ஆலயம்னு பேர் வச்சுக்கிறாங்கள, பொதுவான எடுத்துக்கலாம். அதுபோல் இந்த ஆலயம்ங்கிற சொல் இடத்தையும் குறித்து அந்த ஆல் என்று அது சுருங்குகிறது. தப்பு ஆலயம், தபால் என்று பிரிக்கிறாங்க. என்னையா இதுக்கு பொருள் விளக்கம் சொல்லுங்க. ஏன்னா தப்புதல் என்று சொன்னால் அடிக்கிறதுன்னு பொருளாம். நல்லா அவன் தப்பிட்டான் அப்படின்னு என்ன பொருள்? உங்களுக்கு எந்த மொழி சொல்லுங்க. அடிக்கிறது தமிழ் தான். ஒரு இசை கருவிக்கே தப்புன்னு பேருன்னா அடிக்கிறதால தான். துணியை கல்லில் என்ன செய்கிறோம்? தப்புன்னு அடிக்கிறோம். அதுதான் தப்பு. தப்புதல்னா அடிக்கிறது. அந்த முத்திரையை ஸ்டாம்ப்பு அது தப்புன்னு குத்துறதால, அடிக்கிறதால அந்த அடிக்கிற இடத்துக்கு தப்பு ஆலயம், தபால் என்று அந்த இடம் முத்திரை குத்தப்படும் ஸ்டாம்பிங் பிளேஸ். அதான் தப்பு ஆலயம், தபால் அப்படியே பிரிக்கிறாங்க. தப்பு ஆலயம், தபாலயம், தபால் அப்படின்னா ஸ்டாம்பிங் பிளேஸ், முத்திரை குத்தப்படுகிற இடம். அப்புறம் அந்த இடத்துல இருந்து வருகிற மாடல். இப்போ இதை எல்லெடு சொல்றது இல்லாம இது தபால
ஒன்னும் சொல்றதுக்கு வார்த்தையே தெரியல ஐயா. ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு மொழி. இந்தியா முழுக்க இந்த தப்புங்கிற சொல் இதே பொருள் இருக்குது. இதே பொருள். ஆலயம்ங்கிற தமிழ் இருக்கிறது, அது சேர்ந்து உருவாக்கி. தமிழ்நாட்டில் தான் இந்த சொல் உருவாச்சுன்னு சொல்ல முடியாது, எங்க உருவானாலும் அதுக்குள்ள தமிழ் இருக்குது. அதைத்தான் நாம இப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிறோமா. ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருக்கும் இதை தபால் பண்ணலாம். கண்டிப்பா இந்நேரம் தபால் ஆயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா முத்திரை குத்தக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கறதுனால தப்பு, அடிக்கிறது தப்பு அப்படின்னும். ஆலயம் அப்படிங்கிறது வந்து சுருங்கி ஆல் அப்படின்னு வரும்போது இரண்டும் இணைந்து தபால் அப்படின்னு வந்துடுது. பா என்னையா சொல்றது, எவ்வளோ அழகா பேர் வச்சிருக்காங்க இல்லையா. ஒவ்வொன்றுமே வந்து யோசிச்சு தமிழர்கள் பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாம் ஐயா. இதே மாதிரி நீங்க இன்னும் எங்களுக்கு நிறைய சொற்களை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த கல்வெட்டுகள் இல்லை இந்த ஓலைச்சுவடிகள்லாம் ஒரு வேலை இல்லை, இதெல்லாம் கண்டே பிடிக்கல அப்படின்னா அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, நம்மளோட முன்னோர்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு இருந்திருக்காதுல்ல. ஆமா, எப்படியும் வந்து நம்ம தாத்தா பாட்டியோட அதிகமாக இப்பெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அதனால அவங்களும் சொல்றதை விட்டாங்க, சரி எப்படி சொன்னாலும் எப்படி கேட்க போறது இல்லை அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி வச்சதுனால மட்டும்தான் பல ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நிஜமாவே வந்து வாய்மொழியிலையும் வந்து நிறைய விஷயங்கள் பாஸ் ஆயிருந்திருக்கலாம், பட் அது எங்க மிஸ் ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிறது. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்றதுக்கோ எடுத்து சொல்றதுக்கோ ஒரு ஆட்கள் இருந்தாலும் இல்ல வந்து எழுதி வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சு கத்துக்கிட்டாலுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். வேலை இதெல்லாம் இல்லவே இல்லைன்னா டெய்லி டெய்லி என்ன புதுசா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்களோட நம்ம ரெடியா உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா அந்த காலத்துல வந்து கல்வெட்டுகள் அப்படின்னா இந்த காலத்துல அதோட கம்பீட் பண்றதுன்னா வெப்சைட்ஸ் தான். ஏன்னா அங்க நிறைய பிளாக் ரைட்டர்ஸ் இருக்காங்க, இல்லை நிறைய பேர் வந்து அதுல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட்ஸ் கூட இருக்கு. ஸோ அதுல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நிறைய விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி வந்து இப்போ நான் ஒரு வெப்சைட்டோட ஹிஸ்ட்ரி சொல்ல போறேன், அண்ட் இன்னொரு வெப்சைட் வந்து உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு காலேஜ்ல இங்கே படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட பேர் சொல்லிடுறேன், ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அதை பற்றி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க பேர் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். அதித்தி குப்தா அண்ட் துஹின் பால் அப்படிங்கிறவங்க தான் ரெண்டு பேர். ஓகே, ஸோ இவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பில் நுழைஞ்சதுக்கு அப்புறமா அதித்தி அவங்க பீரியட்ஸ்லாம் வரும்போது அதை பற்றி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும்போது அவருக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. என்னடா இவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு ஊரில் நம்ம இருக்கோம், நமக்கே இந்த விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னா அங்கே கிராமத்துலலாம் எப்படி இதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால இதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மென்ஸ்ட்ரோபீடியா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமேஷன்ஸோட அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் பீரியட்ஸை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் கிராமங்களுக்குலாம் போய் அங்கே இருக்க பெண் குழந்தைங்களுக்குலாம் இதை பற்றின எஜுகேஷன்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி மென்ஸ்ட்ரோபீடியா அப்படின்னு சொல்லி வெப்சைட் லான்ச் பண்ணதுக்கான காரணம் வெப்சைட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நான் இன்னொரு வெப்சைட்டும் வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எம்பவர். ஓகே, ஸோ முதல்ல வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு என்னோட விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு பொண்ணு இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா வந்து பெண்கள் வந்து அதிகமாக குற்றச்சாட்டு வைக்கிறது, என்ன ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன், என்ன ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. எப்போ புரிஞ்சுப்பாங்க, உங்களோட விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த விஷயத்துக்கு பர்டிகுலராக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்மளோட வெப்சைட் சொல்லுங்கள். ஆமாம், அடுத்தது நம்மளோட ஓன் பண்ணல, இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்த ஒரு வெப்சைட் எம்பவர். ஓகே, எம்பவர்மெண்ட் மாதிரி தான் வச்சுக்கணும், விமன் எம்பவர்மெண்ட் மாதிரி தான். ஸோ எம்பவர்மெண்ட் அது இது நம்ம எதோ பேசும்போது பேசிக்கான விஷயங்களை மறந்துடக்கூடாது. ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பீக் பண்ணலாம், இதெல்லாம் மற்ற பெண்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஏன்னா அதில் ஒரு ஃபோரம் மாதிரி இருக்குது, நிறைய பெண்கள் இருப்பாங்க, அவங்க பிரச்சனையை ஷேர் பண்ணும்போது நீங்களும் சொன்னீங்கன்னா சப்போஸ் நீங்கள் சொல்யூஷன் வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். அண்ட் நிறைய டாக்டர்ஸோட அங்கே பதில்களும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கிடைக்கும் அந்த வெப்சைட்டை பார்த்தாலே. ஓகே, சூப்பர். ஸோ ஒரு பெண் வந்து படித்தா மட்டும் போதாது, படிக்கிறதுக்கு தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு சொல்கிறதுக்கோ இல்லை வந்து அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோ எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கணும். வெறுமனே வந்து நான் ஒரு நல்ல டிகிரி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நல்ல ஒரு வேலையில் இருக்கேன், நிறைய பேரை நான் வந்து எனக்கு கீழே நான் வந்து பணி செய்கிறதுக்கான அந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படின்றது மட்டும் பெருமையாக இல்லாமல் நமக்கு ஒரு 2 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ எவ்ரி டே இல்லை எவ்ரி 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும், ப்ளஸ் ஹாப்பியாக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நீங்கள் உலகத்தை பற்றி தெரிஞ்சுப்பீங்களா அப்படிங்கிறது தான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட பாடியை பற்றியும் நமக்கு நடக்கிற ஒரு சில சேஞ்சஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லையா, அப்புறம் தான் நம்ம ஆண்களுக்கெல்லாம் அது வந்து கொஞ்சம் போய் சொல்ல முடியும், அதுதானே விஷயம். ஸோ அதுக்காக வெப்சைட் மறுபடியும் நான் சொல்லிடுறேன், எம்பவர் EMPOWHER.com. ஸோ இன்னைக்கான மொத்த விஷயத்துலேருந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பாக அப்படின்னா வந்து பெண்களை வந்து ரொம்ப உருவகப்படுத்தும் போது சொல்லுவாங்க, ரொம்ப மெனக்கிட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இந்த பூமி தாய் போல் அவங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை ஜாஸ்தி இருக்கும், எல்லாத்தையும் தாங்குற சக்தி வந்து அவங்க கிட்ட ஜாஸ்தி அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இதை எடுத்துட்டு நமக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம பேர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ரொம்ப
ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அதை வந்து ஸ்பீக் அவுட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அவேர்னஸ் வந்து இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ரொம்ப தைரியமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நான் வந்து தீர்க்கணும், அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருங்க அப்படின்னு தன்னோட கணவன்லேருந்து இந்த விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான விஷயங்கள் தான் எனக்கு நிறைய விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஆமாம், இன்னைக்கு நம்ம பேசுனதுலாம் நம்ம 2 பேருக்கும் ஓகே அவாடா செமையாக பேசணும் நமக்கு எனக்கு அப்படி மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ சப்போஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தால் அப்படிங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து தபால் அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ அவங்களோட கடிதங்களும் நமக்கு எந்த அளவுக்கு வேல்யூபிள் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த அட்ரஸ்க்கு உங்களோட கடிதங்களை கூட உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பதிவு செய்யலாம். ஆமாம், இப்போ இந்த ஃபீட்பேக் ஆல்ரெடி வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து படித்து எங்களை வந்து மேம்படுத்துறதுக்காக நாங்கள் அப்படியே கிளம்பிக்கிறோம். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட மறுபடியும் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வித் ஆனந்தி and Raji.